அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். இப்போ இந்தியாவில் ஒரு பிளேன் ஒன்று விழுந்தது. அந்த அனுதாபங்கள் ஒரு ஆள் தப்பி இருக்கிறார். அது அந்த சம்பவம் அதுல இருந்தாவது அடுத்த நிமிஷமே வாழ்க்கை உத்தரவு இல்லாத மனித உயிர் இருக்கேக்க 7 நாடுகளில் ஒருத்தன் தன் உடல் உறுப்புகளை தானம் செய்து கஷ்டப்பட்டு வேலை செய்து தன்னுடைய குழந்தை குடும்பங்களை தாய் தப்பனை பார்த்து கொண்டு வெறினமானோ பெண்ணோ விரைக்க அங்கேருந்து 7 நாளில் இருந்து எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்ச நாட்டுக்கு வந்தால் அந்த 7 நாடு 7 நாடாகவே போய்கொண்டே இருக்கும். இதுக்கு ஒரு மீட்சி இல்லையா? உலகத்தில் சகல அறிவியலும் சகல வளங்களும் சகல தொழில்நுட்பங்களும் இருக்குது. என்ன வேணுமென்று நான் அந்த வழியை சொல்லித்தாரன். 7 நாடுகளும் எல்லா நாடுகளும் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளாக மாறலாம். பூமியில் அனைத்து வளமும் இருக்குது. இந்த அரசியல் மாற்றம் ஒன்று தான். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய வேண்டும். இப்போ அரசிடம் தன் பணிக்காலம் மட்டும் அரசியல்வாதி தன் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு அந்த மக்கள் பணிவிட செய்ய வரைக்கும் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதால் தாண்ட வாழ்ல வளர்ச்சி அடையும் அந்த நாடு. இதை நீங்களே தீர்மானிக்கிறீங்கல்ல. இதை நான் சொல்லிக்கொண்டே வரணும். ஒரு சம்பவம் நடந்தால் அறிவியல் வளர்ந்த காலத்தில் டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் கொண்டு டக்குன்னு A to Z எல்லாம் நியூஸும் வெளியில் வருது. ஒரு ஆள் தப்பினது அது அண்டெல்லாம் டக்குன்னு எல்லாம் பேர் விவரங்களோட வருது. அரசியல்வாதி சொத்து கணக்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதை நான் கதைக்கிற தமிழ் மற்ற உலகத்துக்கு தெரியாது. என்ன போல ஒருத்தன் உலகத்தில் கதைக்கிறானோ தெரியாது. இதை கதைக்கிற யாழ்ப்பாணத்தில் தெரிஞ்சால் அப்போ யாழ்ப்பாணம் மாறினா தமிழ் மாவட்டங்கள் அங்கால டக்குன்னு மாற இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கை அரசியலப்படுத்தி விட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்க இலங்கை தீயா பெறவ எல்லா சுத்துமாத்துகளும் அரசியல்வாதி சுத்துமாத்து வியாபாரிகள் கள்ளன் அதுகள் மக்கள் ஏமாத்தம் எல்லாம் விலகிடுவானே. ஏனென்று சொன்னால் அரசியல் காலம் மட்டும் சொத்து கணக்கை ஒப்படைக்கிறான். அரசியல் முடிஞ்சோன்னா என்ன சொத்து இருக்கோ அதை இருக்கொண்டு பார்ப்பினான். பார்க்கல அவன் ஒதுங்கிடுவானே. அந்த காலகட்டத்தில் அவன் காசைத்தான் எங்கேயாவது உழைப்ப கொண்டு பார்ப்பான். இதை நான் என்னமோ ஒரு தடவை நான் சொல்கிறேன். எங்கட மனித உயிரோ இந்த உயிரோ உத்தரவாதம் மூச்சு நின்றா போச்சு, பேச்சு போச்சு, எல்லாம் போச்சு, உயிர் நாடி எல்லாம் போச்சு. அதில் நாங்கள் உயிரோடு இருக்கேக்கான்னு இதை செய்யலும். நானும் உயிரோடு இருக்கேக்கான்னு இதை சொல்லும். ஆரோ ஒரு என்ற காதல் இதை விளையக்கில் இதை செயற்படக்கூடியதாக இருக்குமென்று சொல்லி இயற்கை எனக்கு ஏவுது. என்ன சகல அறிவியலும் ஏற்க படைச்சிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு திருப்பம் தான். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும். இதை யாழ்ப்பாணத்தில் இது வாலி சின்னம் தமிழ் மாவட்டம் எல்லாம் நான் கேட்குற தமிழ் எல்லாம் விளங்கினா வாலி தான் ஒரே கட்சி தான் தமிழனுக்கு. வாலி என்ன கிணத்து வாலி என்ன கிணத்து வாலியை கீழே விடுறோம், தண்ணியை கொண்டு வருது, மேலே தண்ணி ஒரு ஆள் எடுக்கிறார். அப்போ தண்ணிக்கும் எடுக்கிறார், இங்கே தண்ணி வாலி போய் தண்ணி எடுத்து கொண்டு வருது, மேலே இருக்கிற ஆளுக்கு கொடுக்குது, கீழே போகுது. அப்போ வாலி தான் அரசியல்வாதின்னா அந்த வாலி போல இருக்கணும், கிணத்து வாலி போல. தமிழ் மாவட்டம் எல்லாம் வாலி சின்னத்தில் நிற்கிற ஆக்களுக்கு வாக்கு போடுங்க. வாலி சின்னம் பண்ணால் நீங்கள் உங்களோட பேர்லேயே திறந்து டிக்டாக் உங்களோட பேர்லேயே திறந்து வாலி சின்னம் பண்ண அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலமைப்படுத்தி விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக அவருடைய பணிக்காலம் மட்டும் பணி செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் தான் வாலி. இதுவும் வடிவா சொல்லிட்டான். வாலி லீ வேற லீ வாலி சரியா, கிணற்று வாலி. அது அந்த வாலி சின்னத்தை போடுங்க. மற்றது நான் 2வது தரம் நான் இது இதே சம்பவம் ஒரு ஆள் தப்பினது அந்த பிளேன்லேருந்து தப்பின சம்பவம் என்னென்னு சொன்னால் ஒரு பிளேட்டில் இந்த போன அனுபவத்தில் நடந்து நாங்கள் பாத்ரூமாக நடக்கிறோம் பிளேனில். ஆனால் நாங்கள் நடக்கிற தான் தெரியுது. ஆனால் பிளேன் ஸ்பீடாக போய் கொண்டு இருக்குது. அதே போல் பிளேன் இவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பிளேன் கீழே வரைக்க அதில் இருந்து நீங்கள் அது வழியால் நீங்கள் விழுந்தாலோ நீங்கள் பாய்ஞ்சாலோ நீங்கள் அந்த பாயிற நிலமோ மாடியோ பாயிற தூரம் மட்டும்தான் இருக்கும். இது நான் படித்ததில் நெப்போலியன் கதையில் இருக்குது. ஒரு கதையில் நெப்போலியன் ஒரு பள்ளத்துக்கு அங்கால எதிரியை திரத்தி கொண்டு வந்தாச்சு, அங்கால பாதாளம். அப்போ எதிரிகள் திரத்திக்கு வந்தாச்சு, ஒன்றுமே செய்யல. டக்குன்னு என்ன செய்தான், குதிரை இந்த கண்ணை கட்டிட்டு குதிரைக்கு மேலே இருந்தோண்டு குதிரையோட விழுறான். எதிரிகள் பார்த்துச்சுன்னு இந்த பாதாளம் தப்ப இல்லை, பாதாள பக்கமே போயில எதிரிகள் போட்டினோம். ஆனால் அவன் தப்பிட்டான். எப்படி சொன்னால் குதிரை நிலத்தில் விழ கிடையில குதிரையில் இருந்து
பாஞ்சிருக்கிறான். பாஞ்சா அவன் எவ்வளோ தூரத்துலேருந்து பாஞ்சானோ அவ்வளோ தூரம் தான் அவன் கீழ நிலத்தில் விழுறான். இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை இது ஒரு அறிவியல். எவ்வளோ உயரமாக ஆயத்தில் இருந்தாலும் நீங்கள் விரைக்க அந்த இடத்துல இருந்து பாஞ்சால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து பூமியில் பாயிற தூரம் தான் உங்களுக்கு வர பாதிப்பும் தாக்கமாக இருக்கும். அனைத்து உயிரும் பசியாறு இன்புட்டு வாழ்ந்த மாட்டிய இந்த அறிவியல் காலத்தில் இந்த அரசியல் மாற்றம் செய்தால் சரி, நீங்கள் இதை கேட்டால் உங்களோட பேரில் பெண்களுக்கு முக்கியமாக இப்போ இப்போ ஆண் ஏழாமல் போனாலும் சரி, செத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, போனாலும் சரி, அந்த பெண் குழந்தைக்கு உணவு உறைவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு 7 நாடுகளில் இல்லை. இல்லாதாலும் 7 நாள்லேருந்து வளர்ச்சியடைஞ்ச நாட்டுக்கு எடுத்து இங்கே மனோஜல் பிரச்சனைக்கு உள்ளார இயலாமல் அதுவும் பத்தாமல் கஷ்டப்படினோம். அப்போ அந்த 7 நாளில் அறிவு உள்ளாக்களே ஏதாவது அறிவை சொல்லணும். இதை கூட நான் வளர்ச்சி அடைஞ்ச நாளில் இருந்தால் சொல்கிறேன். 7 நாளில் இருந்து இதை சொல்லிக்கொள்ள இயலாது. உணவு உறைவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சிகள் அந்த பெண் குழந்தை நாளைக்கு ஒரு குழந்தையை பார்த்தா அந்த குழந்தைக்கு வேணும், தாய்க்கு வேணும். 18 வயசு முடிய மட்டும் குழந்தைக்கு வேணும், தாய்க்கு வேணும். இதை இந்த பனி நிறைஞ்ச இந்த ஐரோப்பாவில் உருவாக்க கனடாவில் உருவாக்க ஏன் ஆசியா ஆப்பிரிக்கா வழி உருவாக்கலாம். இப்போ நான் தமிழ் கேட்குறபடியாக இதை கேட்குற தமிழாக்கள் யாழ்ப்பாணத்தில் வாழி சின்னத்தில் அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல்படுத்தி விட்டு மக்களை பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வாக்க போடுங்க. பெண்களுக்கே வாக்கு போடணும்னா பெண்கள் வந்துடுவினோம். பெண்கள் வந்துட்டால் அங்கால ஆண்களும் பெற பெண்கள் கட்சி என்று நிலையாக இருக்கும். வாழி கட்சி, வாழி இயற்கை ஏவுது. நான் 2 வருஷமாக சொல்லி வர்றோம், வாழின்னு சொல்லலை, இயற்கை ஏவுது. பேருந்து நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சோன்னா உங்களை தமிழ் ஈழம் பண்ணோம்னா தனி வாக்கெடுப்பு நடக்கலாம். மற்ற யாழ்ப்பாணத்திலேருந்து உலகமே அரசியல் மாற்றம் அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி தமிழ் நாளையும் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்ததாலயம் என்று சொன்னால் உலகத்தாலே ஒரு தீவொன்று தருவாங்க. தீவொன்று திரைக்கு அந்த தீவில் தமிழையும் தமிழுக்காக போராடி மரணித்த மாவீரர்களும் எவ்வளவு கனவுகள் அந்த பிளேனில் போகிறான்னு சொன்னால் அதை எல்லாம் சொல்கிறோம். இவ்வளோ கனவுகளோட போகணும், இவ்வளோ கனவோட போகணும்ண்டு. ஆனால் எல்லாம் சொந்த கனவுகளோட போன மக்கள் மனிதர்கள். மற்ற உலக மனிதர் இனத்துக்காக இறந்த எத்தனையோ இனங்களில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இருக்கிறோம். என அவியலில் ஞாபகம் வச்சாது தமிழில் நாங்கள் தமிழுக்கார தீ ஒன்றை வாங்குவோம். தனி இது சிங்களவனோட இருக்க விருப்பம் இல்லை, பெரும்பான்மை கரைச்சல் கொடுத்து கொண்டிருக்கண்டா தனி வாக்கெடுப்பு நடத்துவோம். தனி வாக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு உரிமை தராட்டிக்கு ஐநா சபை மட்டும் போய் கதைப்போம். வெளிநாட்டில் நிறைய ஆக்கள் இருக்குது, கதைச்சு தனி தமிழ்களை கேட்போம். வாழ்க வளமுடன். எவ்வளோ தூரம் கேட்டிங்களோ தெரியாது. சகல அறிவியலும் இருக்குது. பிள்ளைங்க முடிந்தாலும் பக்கு வருது. என்ன மட்டும் நடக்கும், பக்கு கண்டு வரும். இதை சொல்கிறதெல்லாம் உங்களோட பேரில் திறந்த அரசியல்வாதி தன்னை பணிக்காலம் மட்டும் சொல்கிறா சரிதான் மொட்டைன்னு ஒன்று சொல்கிறான். பணிக்காலம் மட்டும் ஒப்படைச்சிட்டு வந்தால் அவன் சுத்தம் மாற்றி செய்ய எல்லாமே இந்த பணிக்காலம் முடிஞ்சோடனே எல்லாம் செக் உண்ட கணக்கு எவ்வளவோ சம்பளம் அதை பார்ப்பாங்களேன்னு சொன்னால் நல்ல விஷயம் தான். இதை யாழ்ப்பாணத்தில் இதென்றால் டக்குனு தமிழ் மாவட்டம் எல்லாம் மாறும். இதை பிறப்பி அனைத்து உயிரையும் பசியாரையும் போட்டு உயிரி கேட்க செய்வோம். நினைச்சாலே உங்களை சந்தோஷம் பெறும். நன்றி, வணக்கம்.